நியாயாதிபதிகள் 9:23. சரி, நானே வாசிக்கிறேன். அபிமெலேக்குக்கும் சீகோமின் பெரிய மனுஷனுக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் உண்டு பண்ணினார். இந்த ஆவிக்கு என்ன பேரு? பொல்லாப்பு உண்டு பண்ணாங்க. எல்லாம் சொல்லுங்க, பொல்லாப்பு உண்டு பண்ணும் ஆவி. அதுல எக்ஸ்போர்ட். இவன் ஸ்டார்டிங்ல எங்க பொல்லாப்பு உண்டு பண்ணானா, திருப்பி நம்ம ஆதியாமத்துல வரணும். ஆதியாமத்துல திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ஏவாள் கிட்ட போய் என்ன பண்றான்? பொல்லாப்பு உண்டு பண்ணிட்டான். மனுஷனை தேவன் எப்படி படிச்சாரு? அவரோடு நெருக்கமா இருக்கும்படியாய், அவரோடு இணைந்து செயல்படும்படியாய், அவரோடு உருவாடும்படியாய், அவரோட மகிழ்ச்சியா இருக்கும்படியாய். இது யாருக்கு பிடிக்கல? இந்த பொல்லாப்பு உண்டு பண்ற ஆவிக்கு பிடிக்கல. அவன் என்ன சொன்னான்? போயிட்டாங்க பாருங்க. ஒரு சீக்கிரட்டான ஒரு காரியத்துல சொல்றேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இந்த பொல்லாப்பு உண்டு பண்ணும் ஆவி எப்படி நம்ம மனுஷனை வஞ்சிப்பான்னு சொல்றேன். 1ஆம் அதிகாரத்துல சொல்லி, தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின சகல ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரம் உள்ளதாயும் அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. கடவுள் என்ன சொன்னாரு? நீ எல்லா கனியும் புசி. எங்க இந்த கதை வந்து ஏதோ தோட்ட கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் டக்கு டக்குன்னு போறேன். எல்லா கனியும் புசி, ஆனா ஒரு கனியை மட்டும் புசி. என்ன சொல்றான்? கர்த்தருடைய எல்லா கனியும் புசிக்க வேணும்னு சொன்னது உண்டோ? பேச்செடி பார்க்கலாம் பாத்தீங்களா? அப்புறம் என்னமா சொல்றாங்க? இல்ல இல்ல, எல்லா கனியும் சாப்பிடலாம், ஆனா இந்த தோட்டத்துல ஒரு கனி மட்டும் சாப்பிடலாம் சொன்னாரு. அதை சாப்பிட்ட என்ன பண்ணுமா, நாங்க செத்து போயிடுவோமா? அப்புறம் பாருங்க, அவன் சொல்றான் 4ஆம் வசனத்துல, அப்போது சர்வம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றான். பாருங்க, இந்த பொல்லாப்பை உண்டு பண்ண இந்த பிசாசு நாவி ஒரு டெக்னிக்கை கையாளுறான். என்ன டெக்னிக் கையாளுறான்னா, கொஞ்சம் உண்மையை சொல்றான், கொஞ்சம் பொய்யும் சொல்றான். என்ன உண்மை சொல்றான்னா, நீங்க இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா உங்க கண் என்ன பண்ணும்? திறக்கப்படும். நீங்க நன்மை தீமை அறியத்தக்க அந்த காரியத்தெல்லாம் பண்ணி நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மை. எனக்கு கடவுள் சொன்னாரு, இதை நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க காரியம் உங்க கண்ணில். சரி, வாசிக்கிறேன். நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் சொன்னார் பிசாசு. அப்போ அவங்க சொன்னதுல கொஞ்சம் உண்மை இருக்கு. என்ன உண்மை இருக்குன்னா, அதை சாப்பிட்டா கண்கள் திறக்கப்படுவது உண்மை. அதுல பொய் இருக்கு. என்ன பொய்னா, நீ கடவுள் மாரி ஆயிடுவ அப்படி சொல்லி பாருங்க. என் தேவ அன்பு ஜனங்களே, இன்னைக்கு பிசாசு கிறிஸ்தவ ரெண்டு வஞ்சிச்சு இருக்கான். எப்படி வஞ்சிக்கிறான்னா, இன்னைக்கு அநேக சபைகளில கொஞ்சம் தேவ வசனமும் சொல்றாங்க, கொஞ்சம் மாம்சத்துல இருந்தும் சொல்றாங்க, கொஞ்சம் உலக பிரகாரம் சொல்றாங்க. பீச்செல்லாம் அப்படின்னா மசாலா பூரி வைப்பாங்க. அந்த பூரிக்குள்ள கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் வேர்க்கல்ல, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கட்ட 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 கடக்கு ஒரு அடி அடிப்பான். எல்லாத்தையும் கல்யாண சும்மா பண்ணும், கும்முன்னு இருக்கும். என்ன டெஸ்ட் இருக்கும்ல? பிசாசு அதுமாரி தான். அப்படிதான் வஞ்சிப்பான். எப்படி யாருக்கும் வஞ்சிப்பான்? இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அப்படிதான் வஞ்சிப்பான். எப்படி வஞ்சிப்பான்னா, கொஞ்சம் சத்தியத்தையும் எடுத்து சொல்லுவான், கொஞ்சம் மாம்சத்திலிருந்து எடுத்து சொல்லுவான், கொஞ்சம் உலகத்திலிருந்து சொல்லுவான். அப்ப ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஏமாந்துதான் போவாங்க. இன்னைக்கு அப்படிதான் பிசாசு குடும்பங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான், வாலிப பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். பாருங்க, ஏன்னா அவன் பொல்லாப்பு உண்டு பண்ணும் ஆவி.